கார்த்திக்கு கண்ணு தெரிஞ்ச உடனடியாக அணுவை கண்டுபிடிக்கணும். அந்த குரல் இருக்கிறது நிஜமாவே என்னோட அணுதானா, இல்லை ராதான்ற பேரில் வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினச்சாரு. அதே மாதிரி தான் மலர்கிட்ட ஃபோட்டோ வாங்கி இது என்னோட அணுதான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய நம்ம கார்த்திக் சும்மா விடுவாரா? நேரடியாக அந்த ஆசிரமத்துக்கே போய் என் அணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சண்டை போட போகிறாரு. ஆனால் ஆசிரமத்திலேயே தான் கட்ட பிரித்தாங்க. அப்போ கூட வந்து நம்ம அணு வந்து அங்கே வரல. ஏன்னா கண்டிப்பாக கார்த்திக் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான்னு நம்ம அணுவுக்கு நல்லா தெரியும். அதை விட மல்லிகா சும்மாவே விட மாட்டாங்க. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அவன் கண்ணு தெரியுது தெரியல அது தேவையில்லை, கட்டு பிரிக்கிறாங்கன்னா நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணுவை கூட்டிகிட்டு மல்லிகா வேறு இடத்துல அணுவை வந்து தங்க வச்சுருக்காங்க, யாருக்கும் தெரியாத. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து கிளம்பும்போது ராதா சிஸ்டர் வரல, அவர் வேலையாக போயிட்டு இருக்காருங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் அனு பாப்பா வந்து இந்தாங்க அங்கிள் உங்களோட ஒய்ஃபோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரியோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம கார்த்திக் வச்சுருந்த ஃபோட்டோவில் அணுவோட ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அது எப்படி சுந்தரியோட ஃபோட்டோவாக மாறுச்சு அப்படின்றத நம்ம கார்த்திக்கால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது தான் அந்த சமயத்தில் தான் அணுதான் வந்து இதை மாற்றி வச்சுருக்கணும், கண்டிப்பாக இவங்க அணுதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அங்கே கேட்டு பார்க்குறாரு, கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அணு எங்கே இருக்காங்க அப்படின்ற தகவல் கார்த்திக்கு தெரியல. இதே கோவத்தோட நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கோவமாக மண்டபத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் நம்ம சுந்தரி வந்து சொல்லியிருந்தாங்க, லக்ஷ்மி கிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி கேட்கவும், அது சொல்லக்கூடாதுன்னு தானே நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன், நீங்களே வரும்போது பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லவும், அதுதான் நம்ம கார்த்திகை திரும்ப கண்ணு தெரியிற மாதிரி கொண்டு வர சர்ப்ரைஸை தான் நம்ம சுந்தரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சர்ப்ரைஸே நம்ம சுந்தரிக்கு கார்த்திக் கொடுக்க வந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். அணுவை வந்து நீ தான் ஒழிச்சு வச்சிருக்கா, எனக்கு நல்லாவே தெரியுது, இங்கே பார் அணு இங்கே இருக்கா அப்படின்னா நீ தானே வந்து அணுவை வந்து மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்தில் போயிட்டு நம்ம சுந்தரி கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிற நீ சொல்லும்போது தான் எனக்கு அணு உயிரோடு இருக்கான்ற விஷயமே தெரியுது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவங்கள வந்து உங்ககிட்ட ஒழிச்சு வச்சு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரியை வந்து கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வர ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் புரியுது, அணு உயிரோடு தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, ஆனால் நம்ம யாருக்கும் தெரியாத அவங்க மறைவாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. கார்த்திக் வந்து மண்டபத்தில் வந்து பிரச்சனை பண்ணதும் நம்ம அவன் கண்ணுக்கு கிடைச்சோன்னா அவன் நம்மளை சும்மா விட மாட்டான், அணு கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு மல்லிகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் மல்லிகா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, மண்டபத்தை விட்டு முதல்ல நம்ம கிளம்பணும், அப்படின்னா தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் அந்த கார்த்திக்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகா யாருக்கிட்டையுமே சொல்லாத மண்டபத்தில் இருந்து கிளம்புறாங்க.